இந்த ஒரு விஷயத்துக்காவது வினோத்துக்கு டைட்டில் வின்னர் கொடுத்தா கூட நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். அவகிட்ட மண்டைய வந்து விக்காத ஆம்பளை அவர் மட்டுமாவது இருக்கட்டும் அப்படிங்கிற இடத்துல தான் எனக்கு தோணுது. ஸோ இது வந்து இந்த பஞ்சாயத்துலாம் பேசுறதே வேஸ்ட்டுனால ரிவ்யூவரா உங்களுக்கு கண்டென்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லணுன்றதுக்காக நான் சொன்னேன் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் எடு கொண்டாடு ஸ்வீட் எடு கொண்டாடி நான் அடுத்த வாரம் நாமினேட் பண்ணிடாத அரோரா அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் ஃபன்னாக இருந்தது. ஸோ அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன், அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்குங்க. நான் வெளில போயிடுவோன்றதை அவள் தெளிவாக தெரியும். ஏன்னா அவள் என்ன மாதிரி கேமை சூஸ் பண்ணியிருக்கா, நெகட்டிவ் ஷேடு தான் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னும் போது கேமாக பார்த்தா அது கேம் அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை பர்சனல்குள்ளே எடுக்கணும்னு நினச்சி ஆடுறீங்கல்ல, விக்ரமோ இல்லை மற்றவங்களோ அரோரா, அதுவும் கேம் தான். ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கான பர்சனல் சாய்ஸுங்கிறது அதை கேமாக பார்க்குறதோ, எப்போ பர்சனல்குள்ளே போய் அது அஃபென்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கேம் ஆடணுங்கிறதோ, இல்லைனா வந்து நான் நல்லவன் சீன் போட்டு ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறதோ, இல்லை சாரி கேம் ஆடுறதோ, மதர் ப்ராமிஸ் கேம் ஆடுறதோ, அது எல்லாமே கேம் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கான நியாயம், அப்பத்திக்கான நியாயம், ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ஸ்க்கான நியாயம் அப்படின்னு தான் நம்ம பேச முடியுமே தவிர, எல்லா நியாயமும் ரொம்ப நாளைக்கு அதே நியாயத்தில் நிற்காது, எல்லா தப்பும் ரொம்ப நாளைக்கு அதே தப்பில் நிற்காது. சரியும் இங்கே தப்பாகலாம், தப்பும் இங்கே சரியாகலான்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கமருதீன் அரோரா சண்டை தான். ஸோ இந்த இடத்துல பாரு கூட ஒரு வாரம் பேசாமல் இருந்திருக்கா, இல்லைனா அவன் கேம் அவன் ஆட்டம், என் கேம் நான் ஆடுறேன்னு கூட அவன் ரொம்ப 2-3 வாரம் விலகி கூட இருந்திருக்கான். இவனா போய் தான் ஒட்டியிருக்கான். இந்த பச்சையாக போய் ஆனாவனா நாங்கள் வந்து சண்டை போடுவோம் சேர்ந்துக்குவோம், எங்களுக்குள்ள ஒன்றுமே வேற இல்லை, அவளாச்சும் ஏதோ இருக்குனாச்சும் சொன்னா பாரு, இவனுக்குள்ள ஒன்றுமே. இப்போ இன்னைக்கு கூட லைவ்ல விக்ரம் கேட்குறாரு, நீங்கள் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இல்லை, அதுக்கு பேர் என்னன்ற மாதிரி ஒரு மாதிரி டீசெண்டாக கேட்குறாரு. கட் பண்ணி காட்டுறாங்க அதை அந்த வாய்ஸ். அப்போ வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது தான், ஆனால் அதுக்கு மேலே ஒன்று, அதுக்கு எனக்கு பேர் சொல்ல தெரில அப்படின்றா. எனக்கு கூட கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லை, அது லவ்வும் இல்லை, அதுக்கு மேலே ஒன்று நடுவில் என்னென்னா அது அவங்களுக்கு தாங்க தெரியும், நம்மளுக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு எபிசோடு அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள், அந்த தலை டாஸ்க் விஷயங்கள் அது நல்லாவே போச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்த ஒரு டாஸ்க்காக கூட அது இருந்துன்னு சொன்னால், எந்த வாரமே இந்த சீசனில் நான் தலை டாஸ்க் பற்றி பேசவே இல்லை, ஏன்னா இது சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் நிஜமாகவே அது இந்த சீசனில் வந்து இந்த வாரம் வந்து தலை டாஸ்க் என்ஜாய் பண்ணுற மாதிரி பார்த்து ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அதை சொல்லியே தான் ஆகணும். ஸோ ரொம்ப வைலன்ஸ் இல்லாமல், ரொம்ப பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லாமல், ரொம்ப ஃபன்னாக நல்லா ரசிக்கிற மாதிரி போன உருப்படியான தலை டாஸ்க் இந்த வீக் நடந்த தலை டாஸ்க் தான். போது அதுலேயும் அமித் ஆனதில் எனக்கு ஹாப்பி தான். அவர் என்னதான் வந்து அவருக்கு கேம் ஆட தெரில, அம்மிக்கல் அப்படி இப்படின்னு சொன்னாலுமே அந்த கேம்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் மாட்டிகிட்டு இருக்க ஒரு மனுஷனாக தான் நான் அவரை பார்க்குறேன். ஸோ அவர் ஏதாவது பாருக்கிட்ட கேம் ஆனாலுமே அது பாருக்கிட்ட செல்லுபடி ஆகாதுன்றதும் நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்தில் அவர் ரொம்ப நியூட்ரல் பர்சனான்னு கேட்டால் அதுவும் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஜமாகவே தலை டாஸ்க் நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்குவோம். ஒரே ஒரு விஷயம், பாரு நாமினேஷனில் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்குலாம் கொஞ்சம் ஹாப்பி தான். அவள் நாமினேஷனில் வந்தால் தான் அவளுக்கு ஓட்ஸ் வரும்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலுமே, நாமினேஷன்லேயே வராமல் உள்ள 5 வாரம் 6 வாரம் 10 வாரம்லாம் வந்து ஒன்றுமே சாப்பிடாம மிக்சர் கண்டென்ட்டாக உள்ளே இருக்கவங்களாம் இருக்காங்கன்னும் போது அவளை டிஆர்பிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க டீம்னு சொல்கிற பட்சத்தில் அவள் என்ஜாய் பண்ணுறாள்ல, அட்லீஸ்ட் இந்த வாரம் நான் நாமினேஷனில் இல்லைன்னு அந்த பதட்டத்தில் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்காள்ல, அது எங்களுக்கு போதும் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. தேங்க்யூ கைஸ்.